அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அ பிராண்ட் நியூ டே ஆஃப் வாட் அபவுட். இன்று லோகா படத்தோட பிரேக் டவுன் பார்க்குறோம். அந்த வகையில் ஆல்ரெடி பார்ட் 1 படத்தோட ஓப்பனிங் அந்த டைட்டில் கார்டு அனிமேஷன் ஷாட் வரைக்கும் பேசியாச்சு. ஸோ இது செகண்ட் பார்ட். இனிமே தான் கதைக்குள்ளேயே போக போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அள்ளி குமிச்சிருக்கீங்க. உண்மையிலே ஒரு தரமான படம். படத்தோட அந்த லோர் நல்லா இருக்கு. பல விதமான மித்தாலஜியை கையில் எடுத்து படம் ஃபுல்லாவே டீடைலிங்காக வச்சிருக்காங்க. ஆஃப்டர் ஆல் டைட்டில் கார்டில் வந்து அனிமேஷன்லேயே ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங் ஷாட்ல சந்திரா பெங்களூருக்கு வர மாதிரி காட்டப்பட்டிருக்கும். அவளை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பிக்கப் பண்ண நம்ம பிரகாஷ் வந்திருப்பாரு. ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இங்க பிரகாஷ மூத்தனோட அசிஸ்டன்ட்ங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இவர் மட்டும் தான் மூத்தன் கூட இருப்பாரு. மத்த சூப்பர் ஹீரோஸ் அண்ட் அந்த சீக்ரெட் சொசைட்டியை மேனேஜ் பண்ற ஒரு பெரிய ஆளா தான் இருப்பாரு. லைக் அவெஞ்சர்ஸ் ஹாப்பி மாதிரி. இங்க சந்திரா ஏன் என்ன அவசரமா கூப்பிட்டீங்கன்னு கேட்க பிரகாஷ் நீ இப்போதைக்கு இங்க இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க, மத்தத பெரியவர் சொல்லுவாருன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நம்ம மூத்தவனை தான் இங்க பெரியவர்னு அட்ரஸ் பண்றாங்க. அண்ட் அந்த ரயில்வே ஸ்டேஷனை நோட் பண்ணீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு எல்இடி ஸ்கிரீன் ஒரு மேஜிக் ஷோக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பிளே ஆகிட்டு இருக்கும். தி மூன் வாக்கர் மேஜிக் கம்பெனி பிரசன்ஸ் பாப்ங்கிற டைட்டில்ல ஒரு மேஜிக் ஷோ நடத்துறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம மைக்கேல். பிகாஸ் மைக்கேல் தான் இங்க ஒரு மெஜிஷியனா இருக்கான். ரொம்பவுமே ஃபேமஸான மெஜிஷியனா தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதே அட்வர்டைஸ்மெண்ட்கான போஸ்டரை மைக்கேலோட பாலடைஞ்ச அந்த ஹெல்த் சென்டர்லயுமே பார்க்கலாம். தர ஃபுல்லா போஸ்டர்ஸா இருக்கும். போஸ்டர்ல 6 ஜூன் 6ன்னு மென்ஷன் பண்ணிருக்கும். ஜூன் 6ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு ஷோ நடக்கிற மாதிரி. எல்லாமே நம்பர் 6 இருக்கிற பட்சத்துல 666 பொதுவா டெவில்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. என்னதான் மைக்கேல் மெஜிஷியனா இருந்தாலும் அவன் ஒரு சாத்தன். அதனாலதான் 666ங்கிற அந்த டெவில்ஸ் நம்பரை மைக்கேலோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதே ஸ்கிரீன்ல அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் முடிஞ்சு ட்ரெயின் டைமிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கும். கீழே டேட் பாத்தீங்கன்னா 21/11/2024ன்னு போட்டிருக்கும். சோ அதுதான் பிரசன்ட் டைம். ஆனா முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மோல அடிக்கிற மாதிரி 6ஆம் மாசம் 6ஆம் தேதி நடந்த ஒரு மேஜிக் ஷோக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நவம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. பொதுவா பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போகுதுன்னா அது அவ்வளவு சீக்கிரம் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. புதுசா அடுத்த ஆட் வர வரைக்கும் பழைய ஆட் அப்படியே பிளே ஆகிட்டே இருக்கும். அந்த ரியாலிட்டியை அழகா இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஜஸ்ட் நம்பர்ஸ் மூலமா கேரக்டரை முன்கூட்டியே டிஃபைன் பண்ணுது. உண்மையிலேயே ஒரு தரமான டீடைலிங் தான். சந்திரா அண்ட் பிரகாஷ் ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி டாம் ஐசாக்கை மீட் பண்ண போறாங்க. டாம் ஐசாக் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க சீக்ரெட் சொசைட்டில இருக்கிற ஒரு மெம்பர். பொதுவா இந்த பாஸ்போர்ட் ஆதார் கார்டு எல்லாம் போலியா செஞ்சு தர இந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கிற வேலையை தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இருக்கிற இடமும் பாத்தீங்கன்னா ஒரு பழைய ரெக்கார்ட் ரூம் மாதிரி தான் இருக்கும். சுத்தி ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கு. ஐசாக் சந்திராவை பார்த்த உடனே எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம இன்னும் உயிரோட இருக்கலன்னு கேட்கிறாரு. ஏன்னா சந்திராக்கு இம்மோர்டாலிட்டி பவர் இருக்கு. என்னதான் அவளுக்கு வயசானாலும் அவளோட இளமை தோற்றத்துல அவ்வளவு பெரிய சேஞ்சஸ் எல்லாம் பார்க்க முடியாது. அதுவே ஐசாக் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூப்பர் பவரும் இல்லாத ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் தான். சந்திரா இங்க வந்தது அவளுக்கான நியூ ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ண. பாஸ்போர்ட் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசென்ஸ் ஈவன் ஸ்கூல் மார்க் ஷீட் முத கொண்டு எல்லாத்தையுமே ஃபேக்கா கிரியேட் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவளுடைய முழு பெயர் சந்திரா அனன்யா. ஸ்கூல் மார்க் ஷீட்ல பேரண்ட்ஸ் நேம் கண்ணன் கடன் காவில் தேவி கடன் காவில்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அந்த டேபிள்ல ஒரு ரெட் கலர் லேண்ட்லைன் போனுமே இருக்கு. டயலர் மாடல் கிடையாது தான், பட் ஸ்டில் இட்ஸ் ரெட் கலர். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீக்ரெட் சொசைட்டி எல்லாம் இவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்றதுக்கு ரெட் கலர் லேண்ட்லைன் டயலர் மாடல் மேல சின்னதா ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம். ஆனா இங்க மூணுத்துல ஏதோ ஒன்னு ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. அங்கதான் சந்திராக்கு தே லிவ் அமாங் அஸ்னு சொல்லப்படுற ஐசாக் சந்திராக்காக வாங்கி வச்சிருந்த அந்த புக் கையில கிடைக்குது. இந்த மாதிரி எத்தனையோ புக்ஸ் வந்திருந்தாலும் இதுலதான் அதிகமான டீடைலிங், ஐதீக மாலையை விட இதுலதான் அதிகமான டீடைலிங் இருக்கிறதா ஐசாக் சொல்லியிருப்பாரு. ஐதீக மாலைன்னு சொல்லி ரியலாவே ஒரு புக் இருக்கு. அதுல கேரளால பேசப்படுற 100க்கும் மேற்பட்ட புராணம் கட்டுக்கதையெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. சோ அதை விட இந்த புக் அப்டேட்டட் வெர்ஷனா இருக்கும். இதே புக் தான் கடைசியில நம்ம மைக்கேல் கையிலுமே கிடைச்சிருக்கும். மைக்கேல் சார்லியை பார்த்து உன்னோட சாப்டரையுமே நான் படிச்சேன்டான்னு சொல்லியிருப்பாரு. அந்த புக்ல சந்திரா மைக்கேல் சார்லின்னு சொல்லி எல்லார பத்தின ஸ்டோரியுமே சாப்டரா இருக்கும். புக் கீழ டிரான்ஸ்லேட்டட் பை ஜோசப் டாமினிக்னு எழுதியிருக்கும். வந்த வேலை முடிஞ்சு சந்திரா அங்க இருந்து கிளம்பும் போது ஐசாக் சந்திரா கிட்ட நெக்ஸ்ட் டைம் நீ வரும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பல வருஷம் கழிச்சு தான் சந்திரா இங்க ஐசாக்கை மீட் பண்ணிருக்கா. சோ அடுத்த பல வருஷம் ஆகிற வரைக்கும் ஐசாக் உயிரோட இருப்பாரான்னு தெரியலங்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க போல. அவர் இல்லனாலும் அந்த வேலைகளை அவர் மகன் தொடர்ந்து செய்வான். அங்கிருந்து சந்திரா தன்னுடைய வீட்டுக்கு போறா. அவளை ஒரு லோ ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. சந்திரா ரொம்ப வருஷம் கழிச்சு இங்க இருக்கிற வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கு. வீடு ஃபுல்லா தூசியா அதெல்லாம் கிளீன் பண்ண. இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரேக் ஃபுல்லா புக்ஸா இருக்கும். அதுல குறிப்பிட்ட சில புக்ஸை மட்டும் காட்டியிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது தி காட்ஸ் வேர் ஆஸ்ட்ரோநாட்ஸ். இதோடைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா நம்ம கடவுளா நம்புறவங்க பாசிபிள்
பாசிபிளி ஸ்பேஸ்ல இருந்து வந்தவங்களா இருக்கலாம், ஒரு விசிட்டர்ஸ் மாதிரி. இத படத்தோட ஓப்பனிங் அந்த அனிமேஷன் ஷாட்டோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். மூத்தோன் இஸ்டார் ரெண்டு பேருமே ஒரு வேற்று கிரகத்துல இருந்து நம்ம பூமிக்கு வந்திருப்பாங்க. அதை தொடர்ந்து வார் ஆஃப் த காட்ஸ், கடவுள்களுக்குள்ள நடக்கிற போர், லைக் மகாபாரதம் மாதிரி இங்கேயுமே இஸ்டாருக்கும் மூத்தோனுக்கும் சண்டைங்கிற மாதிரி தான் இந்த லோகா யூனிவர்ஸே அமைக்கப்பட்டிருக்கு. இஸ்டார் ஒரு கடவுள் தான், ஆனா மூத்தோன் கடவுளுக்கு நிகரான ஒரு ஆளா தான் காட்டியிருப்பாங்களே தவிர அவர் கடவுள்லாம் கிடையாது. கடவுளுக்கு கீழே வேலை செய்யற ஒரு சேவியர், ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில ஒரு மீடியேட்டரா தான் இருப்பாரு. அடுத்து இம்பாசிபிள் ட்ரூத், பேர்லயே இருக்கு. சில சம்பவங்கள்லாம் கேட்கறதுக்கு பொய்யா தெரிஞ்சாலும் ஹிஸ்டாரிக்கலா அது நடந்திருக்கும். நிறைய சால்வ் பண்ணாத மிஸ்ட்ரீஸ் அண்ட் மித்தாலஜிக்கல் ஈவென்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிருப்பாங்க. படத்திலயுமே நிறைய ஃபோக் லவர் அண்ட் மித்தாலஜியை பத்தி பேசுறதுனால இது ஈஸியா கனெக்ட் ஆகும். அது போக மலையாளத்துல 2 புக் இருக்கும். ஒன்னு பைபிள், இன்னொன்னு பகவத்கீதை. அதோட சேர்த்து குரானுமே நீங்க பார்க்கலாம். இந்த 3 புக்ஸை பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. முஸ்லீம், கிறிஸ்டியன், ஹிந்து 3 மதத்தோட ஸ்கிரிப்சர். ஆனா ஓவராலா இதுல இருக்கிற எல்லா புக்ஸுமே பாத்தீங்கன்னா கடவுளை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். அதுல கடைசியா இருக்கிற புக் சீரியஸா அது என்ன புக்னு கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு எது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. சந்திரா இங்க அந்த புக் ஷெல்ஃபுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற சீக்ரெட் ரூம் ஓபன் பண்றா. ரூம் ஃபுல்லா எக்கச்சக்கமான பழைய காலத்து பொருட்கள்லாம் இருக்கும். சந்திரா இம்மோர்டாலிட்டியா இருக்கிறனால அவ பல டைம் லைன்ஸை கடந்து வந்திருப்பா. சோ அந்தந்த காலகட்டத்துல அவளுக்கு தேவையான திங்ஸ் ஆரல்ஸ் ஒரு மெமரிஸ் மாதிரி இங்க சேகரிச்சு வச்சிருக்கலாம். சாட்டை, கத்தி மாதிரியான வெப்பன்ஸும் போருக்கு போடுற அந்த ஆர்மர் ஹெல்மெட்டுமே இருக்கு. நிறைய புக்ஸ், ட்ரெஸ் அண்ட் ஷூஸ் எல்லாம் இருக்கும். அதுலயும் பர்டிகுலரா இந்த பூட்ஸை நீங்க நோட் பண்ணீங்கன்னா இதே மாதிரியான ஒரு பூட்ஸை தான் சந்திரா ஓப்பனிங் அனிமேஷன் ஷாட்லயுமே போட்டிருப்பா. பாசிபிளி அது இந்த பூட்ஸா இருக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஓப்பனிங் ஷாட் இந்த கதைக்கு அப்புறமா நடக்க போறதுங்கிறனால இனிமேல் தான் அவ இந்த பூட்ஸை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் மேல நோட் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன பொம்மை இருக்கு. பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் தெரியுது. மேபி பிளாஷ்பேக்ல ஒரு சிலையை காட்டியிருப்பாங்களே, அதை இங்க ரெப்ரசென்ட் பண்றாங்க போல. சந்திரா இங்க ஒரு பாக்ஸ் ஓபன் பண்றா. பாக்ஸ் மேல ஆம்னியா இன் போனம்னு எழுதப்பட்டிருக்கும். அது என்னன்னு கூகுள்ல அர்த்தம் கேட்டதுக்கு ஆல் திங்ஸ் ஒர்க்ஸ் டுகெதர் ஃபார் குட், எது நடந்தாலும் அது நல்லதுக்கே நடக்கும்ங்கிற மாதிரி பைபிள்ல ஒரு குறிப்பிட்ட வசனத்தோட சுருக்கம்ங்கிறதா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. படம் ஃபுல்லாவே நிறைய கிறிஸ்டியானிட்டி ரெஃபரன்ஸ் இருக்கும். இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். கத்தனார் அவர்கிட்டயுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்திருக்கும் பிளாஷ்பேக்ல. அதுலயுமே ஆம்னியா இன் போனம் தான் எழுதி இருக்கும். சோ கத்தனார் அவருடைய பாக்ஸை இந்த பக்கம் சந்திரா கிட்ட கொடுத்திருக்கலாம். ஆரல்ஸ் எல்லா சூப்பர் ஹீரோஸ் கிட்டயுமே இந்த மாதிரி ஒரு பர்சனல் பாக்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லப்படலாம். ஆனா அதுக்கான ஆரிஜின் கத்தனார் தான். சந்திரா பாக்ஸ் ஓபன் பண்ண உள்ள பாத்தீங்கன்னா யூரோஸ், யூஎஸ் டாலர்ஸ் சொல்லி டிஃபரெண்ட் கண்ட்ரீஸோட கரன்சிஸை பார்க்கலாம். எல்லாமே 50 ரோல்ஸா தான் இருக்கும். ஈவன் சந்திரா ஐசா கிட்ட இருந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வாங்கும்போது கூட 50 ரோல்ஸ்ல ஒன்னு கொடுத்திருப்பா. அதே மாதிரி சந்திராக்கு இந்தியன் கேஷ் தேவைப்படுற நேரத்துல அவங்க சீக்ரெட் சொசைட்டியோட பேஸா இருக்கிற அந்த ஹோலி கிரெயில் கேஃபே அங்க வந்த காசை வாங்கும்போது 50 ரோல்ஸ் யூஎஸ் டாலர்ஸ் கொடுத்திருப்பா. சந்திரா அந்த சீக்ரெட் சொசைட்டிக்குள்ள தனக்கான எந்த பொருளை வாங்கினாலும் அதுக்கான காசை கொடுக்குறா. ஆனா எதுக்கு வேற நாட்டு காசை தரணும் அண்ட் ஏன் அதெல்லாம் 50s இருக்கு? வெல், இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன தியரி இருக்கு. அதை மித்துன்னு கூட சொல்லலாம். அதாவது பிளாக் மேஜிக் தெரிஞ்சவங்களால யக்ஷிஸை பொதுவா ட்ராப் பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு பொருள்ல அந்த யக்ஷியோட ஸ்பிரிட்டை அடைச்சு வைக்கலாம். முதல் முறையா ஒரு யக்ஷியை 50 ருபீஸ் நோட்ல அடைச்சதா ஒரு சின்ன மித் இன்னும் நம்பப்படுது. அதனாலதான் சில கோவில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 50 ருபீஸை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த காசு ரொம்ப நாளைக்கு கோவில்ல தங்காது. ஏன்னா அந்த 50 ருபீஸ்ல யக்ஷியோட அந்த ஸ்பிரிட் இருக்கிறதா நம்பப்படுது. ஆனா இது புது நோட்ஸுக்கெல்லாம் கிடையாது, பழைய 50s தாள்களுக்கு மட்டும்தான். ஈவன் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பழைய காசுகளா தான் இருக்கும். சோ நம்பர் 50 பொதுவா யக்ஷி நம்பர்னு கன்சிடர் பண்ணலாம். அதே நேரம் 50s நோட்ல யக்ஷியோட அந்த ஸ்பிரிட் இருக்கிறனால இங்க சந்திரா அதை மத்தவங்களுக்கும் கொடுக்குறா. அதாவது தனக்கு ஹெல்ப் பண்ணவங்க கூட தான் என்னைக்குமே துணையா இருப்பா. அவளுடைய அந்த ஸ்பிரிட் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி அவங்க கூடயே இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பாண்டை கிரியேட் பண்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ அது வெவ்வேறு நாட்டோட கரன்சியா இருக்கிறதுக்கான அந்த ரீசனை படத்திலேயே சொல்லியிருப்பாங்க. சந்திராவால எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலயுமே தொடர்ந்து 20 வருஷத்துக்கு மேல வாழ முடியாது. ஊரா மாறிக்கிட்டே இருப்பா. ஈவன் அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கன் பாஸ்போர்ட்டும் இருக்கும். அதன்படி கடைசியா வாழ்ந்த இடம் ஸ்வீடன். ஸ்வீடன் நல்ல கண்ட்ரி தானே, அதை விட்டுட்டு ஏமா வந்தங்கிற மாதிரி சன்னி கலாச்சிருப்பான். பட் சந்திராவோட அந்த ஆர்ஜின் கலியங்காட்டு நீலிங்கிற அந்த கதை தொடங்கினது இந்தியால தான். அவ இப்ப இருக்கிற அந்த இடத்துல தான் தொடங்கி இருக்கும். பிளாஷ்பேக்ல எப்படி ராஜா அந்த மரத்தடியில இருக்கிற கோவில எரிச்சாரோ அந்த மரம் இப்ப பிரசன்ட்லயுமே இருக்கும். அது போக பிளாஷ்பேக்ல கத்தனார் நீலியை குத்துறதுக்கு யூஸ் பண்ண அந்த கத்தியுமே இந்த பாக்ஸ்ல இருக்கு. அந்த கத்தியோட மெக்கானிசமே பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. குத்துன அப்புறம் கத்தியோட அந்த ஹேண்டில மட்டும் தனியா கலட்டலாம். இதுக்கு பின்னாடி சின்னதா ஒரு சயின்ஸை டச் பண்ணிருக்காங்க. பொதுவா நம்ம பாடியில ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் குத்துச்சுன்னா குத்தும் போது வர ப்ளீடிங்கை விட அதை எடுக்கும் போது வர ப்ளீடிங் தான் அதிகம். பாசிபிலிட்டி ஆஃப் டெத் அதிகமா இருக்கும். அதனாலதான் கத்தனார் நீலியை குத்துன அப்புறம் அந்த கத்தியை முழுசா வெளியே எடுத்திருக்க மாட்டாரு. நீலியை மயக்கத்துக்கு உண்டாக்கி இருப்பாரு. இதை பத்தி போக போக பார்ப்போம். பட் இப்போதைக்கு பாஸ்ட்ல யூஸ் பண்ண அந்த கத்தி இன்னுமே இருக்கு. அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த பாக்ஸ்ல ஒரு போட்டோ இருக்கும். சந்திராவோட பாஸ்ட் லவரோட போட்டோ. பீரியாடிக்ல நடந்த லவ்வா தான் சொல்லியிருப்பாங்க. பிரிட்டிஷ் மிலிட்டரியை சேர்ந்தவர். பாக்குறதுக்கு லைட்டா சன்னி மாதிரியே இருப்பான். அதனாலதான் சந்திரா இங்க ஃபர்ஸ்ட் டைம் சன்னியை பார்க்கும்போது
ஒரு மாதிரி ஆச்சரியமா மெய் மறந்து பார்த்திருப்பா. ஆனா அதுவே சன்னிக்கு அது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா தான் இருக்கும். அதுதான் போக போக அவளை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு கியூரியாசிட்டியை கிளப்பி விடும். சந்திரா வர பெரும்பாலும் சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிலவை காட்டியிருப்பாங்க. பேர்லயே இருக்கு சந்திரன், அவளை நிலவோட தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்திருப்போம். எப்படி சந்திரா நிலவோ அதே போல சன்னி சூரியனை குறிக்கும். சூரியன் நிலவு ரெண்டுமே வெவ்வேறு துருவங்கள், கடைசி வரைக்கும் ஒண்ணு சேர முடியாது. இது மூலமாவே அவங்க ரெண்டு பேரும் சேர வாய்ப்பு இல்லைங்கிறத அழகாவே ஃபோர்ஷேடோ பண்ணிருக்காங்க. இங்கதான் சன்னியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. வேணு அண்ட் நைஜில் 3 பேருமே பாத்தீங்கன்னா வேலை வெட்டிக்கெல்லாம் போகாம ஊதாரித்தனமா வீட்டுல கொடுக்குற காசை தண்டமா தினமும் தண்ணி அடிச்சு ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சன்னி பிபிஓ வேலையெல்லாம் விட்டுட்டு 7-8 மாசமா மேல படிக்க போறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். வேணு பாத்தீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட், இன்னும் எந்த ஒரு பேப்பர்ஸையுமே கிளியர் பண்ணாம அரியர்ஸோடய சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு மெடிசனை விட இந்த ஸ்பேஸ் மேல தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரியே அவங்க வீட்டை பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிலேட்டடா சில விஷயங்களை நோட் பண்ண முடியும். பால்கனில ஒரு டெலஸ்கோப், டோர்ல பாத்தீங்கன்னா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் போஸ்டர், அதுல டேக் மீ அவுட்னு போட்டிருக்கும். அண்ட் இங்க தான் வேணு ஆல்பா சென்டாரியை பத்தி பேசுறாரு. ஆல்பா சென்டாரிங்கிறது 3 நட்சத்திரங்களை கொண்ட நம்ம சூரிய குடும்பத்துக்கு மிக அருகில் உள்ள ஒரு நட்சத்திர குடும்பம். 4.37 லைட் இயர்ஸ் தூரமா இருக்கும். இப்ப இருக்கிற டாப் ஸ்பீட் ராக்கெட்ல டிராவல் பண்ணீங்கன்னா கூட ஜஸ்ட் 50,000 வருஷத்துல போய் சேர்ந்துடலாம். மூத்தோன் ஸ்டார்லாம் பாத்தீங்கன்னா வேற்று கிரகத்துல இருந்து வர மாதிரி தான் காட்டப்பட்டிருக்கும். சோ அது மேபி இந்த ஆல்பா சென்டாரியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த நட்சத்திர கூட்டத்துல உயிர் வாழத்தக்கதா 2வது உலகம் இருக்கிறதாவும் சொல்றாங்க. ஏலியன்ஸ் யாராவது நம்ம உலகத்தை வேவு பார்க்கணும்னு நினைச்சா இந்த இடத்தை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மட்டும் தான் நம்ம சோலார் சிஸ்டமுக்கு நெருக்கமான தூரத்துல இருக்கு. அது போக இன்னும் 2 வாரத்துல பிளட் மூன் லூனார் எக்லிப்ஸ் வரதா சொல்லியிருப்பாரு. அதுக்கேத்த மாதிரியே சந்திரா வர ஒரு ஸ்பெசிபிக் ஷாட்ல பாத்தீங்கன்னா அந்த பிளட் மூனை பார்க்க முடியும். ஆனா இந்த பிளட் மூன் கான்செப்ட்ல சின்னதா ஒரு மேட்டர் இருக்கு, சொல்றேன் அதை பத்தி. ஈவன் வேணு போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் நோட் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்பேஸ் சம்பந்தமா தான் இருக்கும். சாட்டர்ன், ப்ளூட்டோ, காஸ்மிக் ஷர்ட், அதுலயும் முக்கியமா இந்த டி-ஷர்ட்டை நோட் பண்ணீங்கன்னா ரிக்கி அண்ட் மோர்ட்டின்னு போட்டிருக்கோம். இது ஒரு அனிமேட்டட் கார்ட்டூன். ஒரு குடிகார சயின்டிஸ்டும் சின்ன பையனும் 3rd டைமென்ஷனுக்குலாம் டிராவல் பண்ற மாதிரி அந்த கார்ட்டூன் அமைக்கப்பட்டிருக்கும். ஃபெனிஸ் அண்ட் ஃபர்ப் யாராச்சும் பார்த்திருந்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு டச் இதுலயுமே பார்க்கலாம். தினுசா வித்தியாசமான கேட்ஜெட்ஸ் எல்லாம் உருவாக்கி டெஸ்ட் பண்றேன்னு பேர்ல அதை பஸ்மமாக்குறது, சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் பத்தின விஷயங்கள்லாம் அதிகமா கவர் பண்ணியிருப்பாங்க. 8 சீசன் கிட்ட இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கார்ட்டூன். இனிமே யாராச்சும் கார்ட்டூன் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. செம ஃபன்னா இருக்கும். வேணு படம் ஃபுல்லாவே கழுத்துல ஒரு செயின் போட்டிருப்பாரு. என்னன்னு தெரியுதா? ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது இந்நேரத்துக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். டெட்லி ஹாலோஸ். இதை பத்தி பெருசாலாம் சொல்ல முடியாது, பேர்லயே இருக்கு. சிம்பிளா டெத்தை ரெப்ரசென்ட் பண்ணும். படத்தோட எண்டில் வேணு இந்த பக்கம் நாச்சியப்பன் கையால கத்தி குத்து வாங்கியிருப்பான். ஆக்சுவலா அவன் டெத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதைத்தான் இந்த செயின் மூலமா ஃபோர்ஷேடோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நைஜிலுமே ஒரு செயின் போட்டிருப்பான் 404. கூகுள்ல ஏதாவது சர்ச் பண்ணீங்கன்னா சம்திங் நாட் ஃபவுண்டட்னு சொல்லி 404னு போட்டு எரர் பேஜ் வரும்ல, அதுதான். இதை எப்படி நைஜிலோட லிங்க் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா முக்கியமான இடங்கள்ல எல்லாம் தலைவன் காணாம போயிடுவான். அவனை தேடி போறங்கிற பேர்ல தான் மொத்த பேருமே பயங்கரமான சம்பவத்துல போய் மாட்டுறாங்க. சோ இவங்களை பத்தின விஷயங்கள் இப்போதைக்கு இவ்வளவுதான். இன்னும் 1-2 இருக்கு, அதெல்லாம் போக போக பார்ப்போம். சன்னி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே வெளியே பார்ட்டி பண்ணலாம்னு போறாங்க. அவங்க வீட்ல இருந்து கிளம்புற இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா சன்னி ஒரு ஒயிட் கலர் உல்ஃப் டிசைன் போட்ட கேப்பை யூஸ் பண்றாப்ல. உல்ஃப்னாவே அது பொதுவா ஒடியன், நம்ம சார்லியே தான் ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் வேணு அந்த கூலர்ஸ் எடுக்கிற ஷாட்ல நோட் பண்ணீங்கன்னா கீழே ஒரு புக் இருக்கிறத நோட் பண்ண முடியும். மலையட்டூர் ராமகிருஷ்ணன் எழுதின யக்ஷிய பத்தின கதை, அதுல கலியங்காட்டு நீலி அதெல்லாமே கூட கவர் பண்ணிருப்பாங்க. படத்தோட மிட் போர்ஷன்ல வேணு அந்த புக்கை படிக்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் பாசிபிளி சன்னியுமே அந்த புக்கை படிச்சிருக்கணும். அதனாலதான் சந்திரா தன்னை பத்தின கதையை சொல்லும் போது சன்னியால அதை ஈஸியா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவளா நீ அப்படிங்கிற மாதிரி தான் ஷாக்கிங்கா பார்த்திருப்பான். பட் எனிவேஸ் பாய்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் சந்திரா ஒரு புது வேலையில சேர்றா. கடை பேர் பாத்தீங்கன்னா ZD பேக்கர்ஸ். இது ஒரு ரியல் லொகேஷன் தான், பெங்களூர்ல இருக்கு. படத்துல காட்டின பெரும்பாலும் லொகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரியல் பிளேசஸ் தான். ஈவன் ஹோலி கிரெயில் கேஃபே அதுவுமே ஆக்சுவலா இருக்கு. ஆனா நீங்க நோட் பண்ணீங்கன்னா சந்திரா போற இடங்களை சுத்தி பேக்கரி அண்ட் கேஃபே கண்டிப்பா இருக்கும். டாம் ஐசாக்க மீட் பண்ண போகும்போது அந்த தெருவுல ஒரு பேக்கரி இருக்கிறத பார்க்கலாம், டிலைட் பேக்கரி. ஐசாக் அங்கதான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அங்க ஒரு காஃபி ஷாப்பையுமே பார்க்க முடியும். காஃபி ஷாப்பை மோஸ்ட்லி கேஃபேன்னு சொல்லுவாங்க தானே. அதன்படி இந்த சீக்ரெட் சொசைட்டியோட அந்த சீக்ரெட் பேஸ் பாத்தீங்கன்னா ஹோலி கிரெயில் கேஃபேல தான் இருக்கும். படத்துல அதை ஒரு பாரா காட்டி இருந்தாலும் பேர்ல கேஃபே இருக்கு, அதனாலதான் சொல்றேன். சந்திராவோட வீட்டுக்குள்ளேயுமே ஒரு பேக்கரி இருக்கும், சித்தாரா பேக்கரி. அதே போல இப்ப சந்திரா பேக்கரியில வேலை செய்யறான். டே டைம்ல கிளாஸ் இருக்கிறதா சொல்லி நைட் ஷிஃப்ட் வேலை செய்யற மாதிரி கட்டியிருப்பாங்க. பேசிக்கா சந்திரா வந்து ஒரு வேம்பையர்ங்கிறனால அவளால டே டைம்ல வெளியே வர முடியாது. சன்லைட் வந்து அவளுக்கு ஒரு வீக்னஸ், அதனாலதான் அவ நைட் டைம் ஆக்டிவா இருப்பா. சோ அதை தான் இங்க வந்து டீஸ் பண்ணிருக்காங்க. ஈவன் ஓப்பனிங்ல வந்த குயின் ஆஃப் த நைட் அந்த சாங்லயுமே இதை லைட்டா டீஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ கதையுமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நைட்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்க சந்திரா ஏன் வேலை செய்யறான்னு பாத்தீங்கன்னா தன்னை ஒரு லோ ப்ரொஃபைலா மெயின்டைன் பண்றதுக்காக. சோஷியலைஸ்டா இருந்தா யாருக்கும் அவன் மேல அந்த அளவுக்கு சந்தேகம் வராதுல, மேபி அதனால இருக்கலாம். சந்திராவோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ல நோட் பண்ணீங்கன்னா 15th மார்ச் 2019 இருந்து 10th மார்ச் 2021 வரைக்கும் இட்டாலியன் பீஸா
ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணதா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். வெல், இந்த ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலாவே இருக்கு அட்லாண்டா, யூஎஸ்ஏல. ஏற்கனவே சந்திராவோட பாக்ஸ்ல யூஎஸ்ஏ பாஸ்போர்ட்டை பார்த்திருப்போம். சோ அதை இங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். யூஎஸ்ஏல இருந்து ஸ்வீடன், தென் கமிங் பேக் டு இந்தியாங்கிற மாதிரி கதை அமைக்கப்படலாம். மோஸ்ட்லி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வந்து ஒரிஜினலா தான் இருக்கணும். என்னதான் சந்திராவால ஃபேக் டாக்குமெண்ட்ஸை அசால்ட்டா அடிக்க முடிஞ்சிருந்தாலும் இங்க ரியலாவே ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கா. அப்படி இருக்கும்போது பாஸ்ட்லயும் அவ வேலைக்கு போயிருக்க சான்சஸ் அதிகம். ஆனா இங்கதான் ஒரு சின்ன கேள்வி எழும்புது. ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரா பல நாடுகளுக்கு எல்லாம் டிராவல் பண்ணிருப்பா. அந்த பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் இன்னுமே இருக்கு. ஈவன் செகண்ட் ஹாஃப்ல சந்திரா பத்தின விஷயங்கள் போலீஸுக்கு தெரிய வர நியூஸ்ல அவளுக்கு சம்பந்தப்பட்ட பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் கைப்பற்றி இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதுலயுமே பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் பாஸ்போர்ட் எல்லாம் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பாக்ஸ்ல கூட ஒரு பழைய யூஎஸ்ஏ பாஸ்போர்ட்டை பார்த்திருப்போம். சந்திரா ஏற்கனவே இந்த வீட்ல இருந்திருக்கா. அந்த வகையில இந்தியா அவளுக்கு புதுசு கிடையாது. அப்படி இருக்கும்போது அவ ஏற்கனவே யூஸ் பண்ண இந்தியன் பாஸ்போர்ட் மத்த ஆதாரங்கள்லாம் இன்னும் வச்சிருப்பா தானே. அப்புறம் ஏன் புதுசா இப்ப எடுக்கணும்? இதுக்கு பின்னாடி என்ன ரீசன்ஸ் வச்சிருக்காங்கன்னு சத்தியமா தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசிக்கா அவளால 20 வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல இருக்க முடியாது. அண்ட் அவளோட இளமை தோற்றம் ஒரே மாதிரி இருக்குங்கிறனால 20 வருஷத்துக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம இருந்தா யாரா இருந்தாலும் சந்தேகம் வரதானே செய்யும். அண்ட் ஆல்சோ பாஸ்போர்ட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா வேலிடிட்டி பீரியடே 10 வருஷம் தான். சோ எப்பெல்லாம் இந்தியாவுக்கு வராலோ அப்பெல்லாம் அந்த ஆதாரங்களை அவ அப்டேட் பண்ணிக்கிறா போல. ஆனா இன்னொரு ஐடியாவுமே இருக்கு. சந்திரா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறானா அவ எந்த கண்ட்ரில இருந்து போறாலோ அந்த நாட்டோட ப்ரூஃபை மட்டும் யூஸ் பண்ணுவா போல. லைக் இப்ப ஸ்வீடன்ல இருந்து இந்தியாவுக்கு வரானா ஸ்வீடனோட பாஸ்போர்ட் அந்த நாட்டோட ஆதாரங்களை யூஸ் பண்ணலாம். இன்னொரு நாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த நாட்டோட ஐடி ப்ரூஃப் அந்த நாட்டோட ஆதாரங்களை திரும்பவும் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இங்க இந்தியன் பாஸ்போர்ட்டை திரும்பவும் எடுக்கிறதுக்கு மேபி அது ரீசனா இருக்கலாம். வெல், இது ஒரு ஃபேன் தியரி தான். படத்துல இது என்ன மாதிரி பிரசன்ட் பண்ண போறாங்கன்னு சத்தியமா ஐடியால பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் சந்திரா அண்ட் சன்னி எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க, நாச்சியப்பன் அந்த போலீஸ் கேரக்டர் எப்படி இதுக்குள்ள வருது, ஹியூமன் டிராபிகிங், சந்திராவோட ஆரிஜின், அவளுடைய பிளாஷ்பேக், இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுங்கிறத அடுத்த பாட்டுல பார்ப்போம். அப்படியே ஃப்ளோவா படம் போற ஸ்ட்ரக்சர்ல தான் பிரேக் டவுன் பண்றேன். இது வரைக்கும் சொன்னதுல நான் ஏதோ ஹிடன் டீடைல்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது என்னங்கிறத கமெண்ட் பண்ணி அப்படியே அந்த லைக்கை தட்டி விடுங்க. அடுத்து உங்களை அந்த பிராண்ட் நியூ டேல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பை, see you.